நல்ல கமகமன்னு வாசனையோட நெல்லூர் கார சட்னி இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச ஒரு 5, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாமே சேர்த்து, உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டுங்க. கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டா அரைச்சு இந்த மாரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்லங்க கொஞ்சம் தாராளமா ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து வந்து கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்குங்க. கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமா சீரகமும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதக்கும் போது அந்த ராஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். எல்லாரும் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு பார்த்துக்குங்களேன். அது கூட நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி பேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆஹா சொல்லவே வேண்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.